பஞ்சதந்திர கதைகள். முட்டாளுக்கு புத்தி சொல்வது வீண். ஒரு காட்டில் பல குரங்குகள் கூட்டமாக வசித்து வந்தன. குளிர்காலத்தில் ஒரு நாள் மிகவும் கடுமையான குளிராக இருந்தது. குரங்குகளால் குளிரை தாங்க முடியவில்லை. கொஞ்சம் நெருப்பு கிடைத்தால் சருகுகளை போட்டு தீமூட்டி குளிர் காயலாம் என்று ஒரு கிழக்கு குரங்கு கூறிற்று. நெருப்புக்கு எங்கே போவது என்று குரங்குகள் யோசித்துக் கொண்டிருந்தபோது ஒரு மின்மினி பூச்சி பளிச் சென்று மின்னியவாறு பறந்து சென்று கொண்டிருந்தது. அதைக் கண்ட ஒரு குரங்கு, அதோ நெருப்பு போகிறது என்று கூறிற்று. மற்றொரு குரங்கு அந்த மின்மினி பூச்சியை பிடித்து வந்து தரையில் போட்டது. மற்ற குரங்குகள் சுற்றிலும் கிடந்த குப்பை கோளங்களை சேகரித்து வந்து மின்மினி பூச்சி மீது போட்டன. பிறகு குரங்குகள் நெருப்பு கொழுந்துவிட்டு எரியப் போகிறது என எதிர்பார்த்து சூழ்ந்து அமர்ந்து கொண்டன. ஆனால் தீ எரியும் வழியை காணோம். பிறகு குரங்குகள் வாயினால் குப்பையை ஊதி நெருப்பை எரியவிடும் முயற்சியில் ஈடுபட்டன. மரத்தில் அமர்ந்து குரங்குகளின் கோமாளி கூட்டத்தை கவனித்துக் கொண்டிருந்த ஒரு பறவை கலகலவென்று சிரித்தபடி மரத்தை விட்டிறங்கி கீழே வந்து அமர்ந்தது. பிறகு குரங்குகளை நோக்கி, நண்பர்களே, மின்மினி பூச்சியை நெருப்பு என்று எண்ணிக்கொண்டு தீ மூட்ட வீண் பிரயாசை எடுக்கிறீர்கள். நீங்கள் என்னதான் வாயால் ஊதினாலும் மின்மினி பூச்சியிடமிருந்து நெருப்பு வரவே வராது. வீண் வேலையை விட்டுவிடுங்கள் என்று புத்திமதி கூறிற்று. உனக்கு ஒன்றும் தெரியாது, வாயை மூடிக்கொண்டு உன் வேலையைப் பார் என்று கூறிவிட்டு குரங்குகள் மறுபடியும் குப்பையை வாயால் ஊதி தீ உண்டாக்க முயற்சி எடுத்தன. பறவை குரங்குகளின் முட்டாள்தனத்தை எண்ணி பரிதாபப்பட்டு திரும்ப திரும்ப குரங்குகளுக்கு புத்திமதி கூறிக்கொண்டிருந்தது. இதனால் கோபமுற்ற குரங்குகள் பறவை மீது பாய்ந்து அதனை பிடித்து தரையில் மோதி கொன்றுவிட்டன.